இரவு நாம் தூங்கும் பொழுது சில நேரத்தில் வாரி அடிச்சுன்னு ஏந்து உக்காண்டுக்கும். அது காரணம் என்ன அப்படின்னா, யாரோ நம்மளை பிடிச்சி அழுத்துற மாதிரி இருக்கும். அது யாரும் அழுத்தலை, நம்ம சாப்பிட்ற உணவு அந்த நுரையீரல் பக்கமாக எழும்பி வந்து அடைக்கிற போது அந்த மாதிரி ஒரு அழுத்தம் ஏற்படும். அப்போ நம்ம பக்குன்னு ஏந்து உட்காந்துடுறோம், தூங்க முடியாது. நம்மளால் கொஞ்சம் நாளைக்கு பட 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 படன்னு வரும். அச்சோ நம்மளுக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு நம்ம பயந்துப்போம். அப்படி பயப்பட வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா, நம்ம சாப்பிட்ற உணவு வந்து ஜீரணமாகலை, அதுக்குள்ளேயே நம்ம படுத்துன்னு தூங்குகிறோம். அப்படி படுத்துன்னு தூங்கச்சா சில பேர் நம்ம வந்து மல்லாக்கா படுத்துன்னு தூங்குகிறோம், சில பேர் வலது பக்கமாக படுத்துன்னு ஒரு கழிச்சின்னு தூங்குகிறோம். இந்த ரெண்டுமே தவறு. இடது பக்கமாக ஒரு கழிச்சின்னு படுத்துன்னு தூங்கினாக்கா இந்த பிரச்சனை வராது. இன்னும் என்ன பண்ணோன்னா, சாப்பிட்ட உடனே நம்ம படுக்கக்கூடாது. சாப்பிட்றதுக்கும் தூங்குறதுக்கும் நடுவில் 2 மணி நேரம் கேப் இருக்கணும். அதான் நம்ம 8 மணிக்கு இரவு சாப்பிட்டோம் அப்படின்னா 10:30 மணிக்கு தூங்க போனோம்னா இடது பக்கமாக ஒரு கழிச்சு நம்ம படுத்து தூங்கினோம்னா இந்த பிரச்சனைகளெல்லாம் நம்ம தவிர்க்கலாம். தவிர்க்க சாயந்தரம் 4 மணிக்கு மேலே காஃபி டீ இதுகளெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது. அதெல்லாம் கூட நம்ம வயிற்றுக்கு ஒன்றும் ஒத்துக்காது. அது கூட அப்படியே எது கழிச்சுன்னு வந்து அப்படியே பக்குன்னு மேலே வந்து அப்படியே வாமிட் வர மாதிரியாவோ இல்லை மாறு வந்து அடைக்கிற மாதிரியோலாம் பண்ணிட்டு உட்காந்துருக்கும். அதனால் அடிக்கடி நெஞ்செரிச்சலோ மாறு வலியோ இந்த மாதிரி தூங்குறதுக்கே பயமாக இருக்குது. தூங்குறச்சே டபக்கு நீ வந்து உட்காந்துட்டு அப்போ தூங்குறதுக்கே பயமாக இருக்குது, மாறை யாரோ அழுத்துற மாதிரி இருக்குது, அமுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா அதெல்லாம் எந்த பயமும் இல்லை. அது நம்ம சாப்பிட்ட உணவு தான் அந்த மாதிரி என்ன பண்ணுறது, அழுத்தின்னு மேலே வருது. அதனால் இந்த 3 விஷயங்களை நம்ம கவனிக்கணும். என்ன விஷயம்? காஃபி டீயை 4 மணிக்கு மேலே நம்ம சாப்பிடக்கூடாது. இன்னும் கேட்டால் 3 மணிக்கு மேலேயே சாப்பிட வேண்டாம். மதியம் 3 மணி 3:30 மணிக்காக காஃபியோ டீயோ சாப்பிட்ணுன்ற ஆசை இருந்தால் சாப்பிடணும், அதுக்கு மேலே சாப்பிடக்கூடாது. 2வது என்னென்னா, எண்ணெய் பண்ணுறாங்க அதுகள் வந்து எது கழிச்சுட்டு வரும், நமக்கு மசாலாலாம் ரொம்ப போட்டது அது வந்து எது கழிச்சுட்டு வரும், அந்த மாதிரி பண்ணுகளை சாப்பிடக்கூடாது. ரொம்ப காரசாரமாக சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள், சோடா, கலர் குடிக்கிறது அதுகளெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. எது வந்து ஈஸியாக ஜீரணமாகுமோ அந்த மாதிரி உணவை வந்து நம்ம இரவு 7 மணி 8 மணிக்குள்ளே கொஞ்சமாக நம்ம எவ்வளோ சாப்பிடணும்னு ஆசைப்படுறோமோ அதில் பாதி சாப்பிட்டா போதும். கொஞ்சோண்டு பசியோடய தூங்கினா கூட தப்பு கிடையாது. இந்த மாதிரி மாரில் பக்குன்னு அடைக்கிறதுக்கு கொஞ்சம் பசியோட தூங்கினா கூட தப்பு ஒன்றும் இல்லை. காத்தால் சீக்கிரம் எழுந்து குளித்து சுவாமியை கை கூப்பிட்டு அப்புறம் ஏதாவது வடை இட்லி தோசை மறுபடியும் போட்டுக்கலாம், சரிதானே? அதனால் இது வந்து சரியாகிறதுக்கு அப்படின்றது இது ஒன்றும் இல்லை. நம்ம எண்டோஸ்கோப்லாம் பண்ணி பார்த்தாலும் என்னத்தான் பண்ணி பார்த்தாலும் அதெல்லாம் ஒன்றுமே இருக்காது. நார்மல் தான் வரும். நமக்கு என்னமோ அந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். நெஞ்செரிச்சல், தொண்டை வலி, மார்வலி, அதுக்கப்புறம் படுத்துனா தூங்க முடியல, இன்னும் கொஞ்சம் இடுப்பு வேறிங்க தான் இடுப்பு வலி, இந்த மாதிரியான எல்லா பிரச்சனைகளும் இது கொண்டு வந்து கொடுக்கும். அதனால் சாப்பிட்றது அப்படிங்கிறத வந்து நம்ம கரெக்டாக பண்ணிக்கணும். கரெக்டாக அப்படின்னாக்கா என்னென்னா, ரொம்ப காரம் கூடாது, ரொம்ப எண்ணெய் கூடாது, ரொம்ப மசாலா கூடாது, அன்டேக்கில் சாப்பிட்றதுன்றது கூடாது. ஒட்டு மொத்தமாக உட்காந்துட்டு நல்லா ஒரு குழம்பு சாதம், ஒரு ரசம் சாதம், ஒரு மோர் சாதம், ஒரு சக்கரை பொங்கல், ஒரு வடை, அந்த மாதிரிக்கு எல்லாத்தையும் தட்டு நிறைய போட்டுன்னு நல்லா சாப்பிட்டு இருந்தோம் அப்படின்னா அதெல்லாம் உதவாது. அது எல்லாத்தையுமே கூட சாப்பிட்லாம், எவ்வளோ சாப்பிட போகணுமோ அதில் பாதி போட்டு கூட சாப்பிட்லாம். அந்த மாதிரி ஏதாவது பண்ணி நம்ம இதை சரிப்படுத்திக்கலாம். படுக்கும்பொழுது முக்கால்வாசியும் இடது பக்கமாக தலையற்றின்னு படுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி படுத்துக்க தெரியலனாக்கா கொஞ்சம் தலைக்கும் முதுகுக்கும் உயரமாக இருக்கக்கூடிய தலையணைகளை போட்டு கொஞ்சம் உயரமாக படுத்தினோம்னா இந்த பிரச்சனைகளை நம்ம இல்லாமல் பண்ணிக்கலாம். இந்த பதிவை பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.